நிச்சயமாக. அதாவது கோடை விடுமுறை துவங்கிய முதல் நாளிலிருந்தே கொடைக்கானலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்தே இருந்தது. குறிப்பாக இந்த கோடை காலங்களில் கொடைக்கானலில் இந்த கோடை விழாவானது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாக இருக்கும். இந்த கோடை காலத்தில் மலர் கண்காட்சி உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் இங்கு நடைபெறும். அதேபோன்று இந்த ஆண்டுக்கான கோடை விழா இன்று முதல் துவங்குகிறது. 62வது மலர் கண்காட்சியை காண்பதற்காக பல்வேறு பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலில் குவிந்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த மலர் கண்காட்சி நடைபெறக்கூடிய இந்த பிரைன் பூங்கா பகுதிகளில் இங்கு இருக்கக்கூடிய அதாவது கார்னேஷன் மலர்களை கொண்டு கிட்டத்தட்ட 80,000 கார்னேஷன் மலர்களை கொண்டு தத்ரூபமாக உருவாக்கி இருக்கக்கூடிய மயில், லவ் சிம்பிள் உள்ளிட்ட பல்வேறு தத்ரூப காட்சிகளை இங்கு பார்த்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்து வருகிறார்கள். மேலும் அத்துடன் சேர்ந்து அவர்கள் புகைப்படங்கள் மற்றும் செல்ஃபிகள் எடுத்தும் கூட அவர்கள் மகிழ்ந்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இது மட்டுமல்லாது கிட்டத்தட்ட 2 டன் காய்கறிகளை வைத்து சிற்பங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிற்பங்கள் அனைத்துமே சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து இழுத்து வருகிறது. இங்கு வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் மலர் கண்காட்சியை மட்டுமல்லாது இங்க இருக்கக்கூடிய இந்த காலநிலையையும் கூட இங்க வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் அனுபவித்து வருகிறார்கள். தொடர்ந்து அவர்களுடன் பேசலாம். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எப்படி இருக்கு ஃப்ளவர் ஷோ? செங்கல்பட்டு மாவட்டம் மதுரையிலிருந்து வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது. கோடையில் வந்ததுக்கு ரொம்ப சிறப்பாக வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இதுவாக வந்திருக்கு. கரெக்டாக இந்த கண்காட்சிக்காகவே வெயிட் பண்ணி நாங்கள் வந்தோம். கண்காட்சியாக வெயிட் பண்ணி அங்கேருந்து வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஹாப்பி வந்ததில். மேடம், நீங்கள் ஏதாவது ஃப்ளவர் ஷோ பார்த்துருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். டிவியில் தான், நியூஸில் தான் பார்த்துருக்கோம். இந்த வருஷம் நாங்கள் நேர்லேயே வந்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயிலேருந்து வந்திருக்கோம். 62வது மலர் கண்காட்சி ரொம்ப அருமையாக இருக்குது. பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக உள்ளது. இந்த அணி பஸ். மேடம், நீங்கள் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் தென்காசி மாவட்டத்தில் எப்படி இருக்கு மலர் கண்காட்சி? நல்லா சூப்பராக இருக்குது. இந்த மாதிரிலாம் எங்கே வேற எங்கேயா பார்த்துருக்கீங்களா? இல்லை, இன்னும் புதுசாக வந்திருக்கோம். தொடர்ந்து சுற்றுலா பயணிகளின் கூட்டமும் கூட இந்த பிரைன் பூங்கா பகுதிகளில் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இந்த மலர் கண்காட்சி தொடர்ந்து 9 நாட்கள் நடைபெறும் என்பதால் இந்த 9 நாட்களில் கிட்டத்தட்ட 1 லட்சம் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருந்தார். அதே போன்றுதான் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் நேரம் ஆக சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. மேலும் இந்த மலர் கண்காட்சி தொடர்ந்து 9 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கார்த்திக், விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.